ஒரு பக்கம் இந்த கச்சானுடைய விலை அதிகரித்து காணப்பட்டாலும், அமெரிக்க அதிபருடைய ட்ரம்பினுடைய எண்ணம் என்ன இருக்கிறது என்றால், கச்சா எண்ணெய் விலையை குறைக்க வேண்டும் என்கின்ற முழு அ அவருடைய கவனம் முழுவதும் அதில தான் இருக்கிறது. ஆகவே அவரே இந்த கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிப்பது என்பதை பொறுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதாவது ட்ரம்பினுடைய பதவியேற்ற ஒரு சில காலத்திலேயே மத்திய கிழக்கு நாடுகளில் அவருடைய கோரிக்கை வைத்தது கச்சா எண்ணெயுடைய விலையை குறைக்க வேண்டும், அதற்கான உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், உற்பத்தி குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று அறிவுறுத்தினார். ஆக இந்த கச்சா எண்ணெயுடைய விலை என்பது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். இது ஒரு ஷார்ட் டர்ம் ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இது ஒரு செய்திகள், ஒரு போர் பதட்டம் இதன் காரணமாக நடைபெறுகிறது. இது ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துவிடும் என்று நான் நினைக்கின்றேன். இந்திய நிறுவனங்களில் பார்க்கும்போது ரிஃபைனரிஸ் என்று சொல்லக்கூடிய எம்ஆர்பிஎல் ஆகட்டும், சென்னை பெட்ரோலியம் நிறுவனமாகட்டும், ஐஓசி ஆகட்டும், எல்லாமே நேற்றைய வர்த்தகத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளன. இந்த எண்ணெய் நிறுவன பங்குகளில் சுத்திகரிப்பு ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் தற்பொழுது இப்படி இந்த மாதிரியான ஒரு விலை ஏற்றம் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய வருவாயில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பது சந்தேகமே இல்லை. ஆனால் மார்க்கெட் அதாவது ஸ்டாக் பிரைஸில் பார்க்கும்போது 10% பாதிப்பு வருகிறது என்றால், மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸை பார்க்கும்போது 25 முதல் 30% என்றவர்களுக்கு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடும் சம்டைம்ஸ். ஸோ இதை ஒரு நீண்டகால முதலீடாக பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சரிவுகளை நாம் ஒரு முதலீட்டு கண்ணோட்டத்தில் அணுகுமே. ஆனால் ஒரு 10% இறங்கினால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பங்குகளை வாங்குவது, அடுத்த 10% இறங்கினால் அதற்கு மேலாக மேலும் ஒரு 10% முதலீடுகளை அதிகரித்து கொண்டு நாம் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் இந்த மாதிரி பண்ணால்தான் நம்மளால் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர இது ஒரு நிச்சயமாக இப்படியே இருக்க போவதில்லை. ஏனென்றால் உலக பொருளாதாரம் என்பது கச்சானுடைய விலை ஏற்கனவே நிறைய எதிர்மறையான செய்திகளின் காரணமாக உலக பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு தேக்கத்தில் காணப்படுகிறது. இதில் ரிவைவலுக்காக நிறைய செய்திகள் தேடுகிறார்களே தவிர எப்படி பொருளாதார வளர்ச்சி மேற்கொண்டு செல்வது என்பதற்கான முனைப்புகள் தான் அதிகரிக்கின்றன தவிர இப்படிப்பட்ட ஒரு விலை ஏற்றம் என்பது நிச்சயமாக உலக நாடுகள் கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நிச்சயமாக ஒரு நார்மலைஸ் ஆகி திரும்பவும் $70 வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே நான் பார்க்கின்றேன்.